ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 8 வகை நவதானிய அரிசி பார்க்கலாம் வாங்க. கருப்பரிசி, மாப்பிளை அரிசி, அரிசி, சாமை, குதிரை, தெனை 4-5 வாட்டி கழுவி காய வச்சிடலாம். மொட்டை மாடிக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயில். இந்த சிவப்பரிசியும் கவுனி அரிசியும் வந்து தனியாக காய போட்டுக்கோங்க களைஞ்சி. ஏன்னா இது கருப்பாக வரும், ரெண்டுமே அழுக்கு மாதிரி வரும். அதனால் தனியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த 6 வகை அரிசியும் ஒன்றா போட்டு கொட்டி ஒரு 4 வாட்டி கலந்துக்கலாம். வீடு கட்டி குடி வந்து 1 மாதம் ஆகும்போது, ஆனால் மேலே வந்து துவைக்கல, துணியெல்லாம் துவைக்கல. ஃபஸ்ட்டு அரிசி தான் களைஞ்சி காய போட போகிறேன். இது நல்லா சத்தானதுங்க, ஹெல்த்தியானது, எலும்புக்கும் நல்லது. இது சுகரும் பிபியும் கொலஸ்ட்ரால் எதுவுமே வராதுங்க. அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லானது. இது பாப்பா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு 7 மாதத்தில் நல்லா இனிப்பு சாப்பிட்டு 7 மாதத்தில் சுகர் வந்துருச்சுங்க. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இது 5 வருஷமாக நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. குழந்தை பிறந்த பின்னாலையும் ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. இது சாப்பிட்டு கஞ்சி வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் கஞ்சி கரைச்சி குடிக்கலாங்க. காய்ச்சி இட்லிக்கும் போடலாம். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இட்லிக்கும் போட்டு யூஸ் பண்ணாக்கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கழுவிக்கலாங்க. ஒரு 4 டைம் 5 டைம் கழுவணுங்க. அந்த அழுக்கெலாம் நல்லா போகும். இந்த மாதிரி களைஞ்சி ஒரு 4 டைம் களைஞ்சி ஊற்றிடணுங்க. அப்போ தான் அந்த அழுக்கெலாம் போகும். அவ்வளோதாங்க, 4 டைம் களைஞ்சாச்சு, கழுவியாச்சு. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். அடுத்தது அந்த அரிசி கழுவிக்கலாம். நம்ம துணி விரிச்சிக்கலாங்க. துணி விரிச்சிட்டு கல் 4 பக்கம் வச்சிடலாம். அந்த பக்கம் 4 கல் 4 பக்கம் வச்சுருவோம். சரியான வெயில். கீழே பெயிண்ட் அடிச்சுக்கிறதுனால கால் சுடலை வச்சாச்சு. இப்போ நம்ம துணி விரிச்சாச்சு, இதில் போட்டுக்கலாம். இந்தளவு போட்டோம்னா கூட ஒரு 2 நாள், இன்றைக்கும் நாளைக்கும் நல்லா அடிக்கிற வெயிலில் போட்டோம்னா நல்லா காஞ்சிடும். நல்லா மொறுன்னு காஞ்சிடும். ஒரு 2 மாதமாக வாங்காமல் இருந்தேன். உடம்புலையும் வந்துருச்சு, இடுப்புலையும் வந்துருச்சு. அதனால் போய் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த 3 அரிசியும் நம்ம களைஞ்சி காய போட்டுக்கலாங்க. தனியாக களைஞ்சிடலாம். ஒன்றா தான் காய போட போகிறோம். கழுவும் போது தனியாகவே, ஏன்னா ரொம்ப அழுக்கு கருப்பாக வரும். இது அந்த அளவுக்கு கருப்பாக வராது. இந்த அரிசி இந்த கருப்பு அரிசி தான் அவ்வளோ கருப்பாக வரும். இது எப்படியே பறிஞ்சது ஒரு 5 வாட்டியாவது கழுவு.
நல்லா கை வச்சு கலஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு இப்படி வச்சு கழுவிக்கணும். நல்லா கழுவிட்டா அங்கே பாருங்கள், கழுவும் போது எப்படி கருப்பாக வருதுன்னு பாருங்க. அதனால தான் சொன்னேன், அந்த அரிசியோடு இது கலந்து நம்ம கழுவக்கூடாது. இது தனியாகவே நம்ம கழுவிக்கணும். அந்த 3 அரிசியும் தனியாகவே சேர்த்து கழுவிடணும். ஊற்றுறேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக போடும். இது கை சரியான வெயிலுங்க, கழுவிக்கவே முடியல. 4 வாட்டி கழுவி வச்சு இது 5ஆவது வாட்டி தண்ணி மட்டும் எடுத்துருவோம். இதையும் களைஞ்சி காய போட்டுக்கலாம். காற்று பயங்கரமாக அடிக்குது பரிமளா, உன்னை தூக்கிட்டு போயிட போகுது. நல்லா பிடிச்சி கெட்டியமாக நெல். வெயில் அடிக்குதா? காற்று வெயில் ரெண்டும் சேர்ந்து தான் அடிக்குது. இந்த மாதிரி காய போட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஜோக் பண்ணுறேன்ட்டு என்னை மட்டும் வெயில் விட்டுட்டு ஜோக் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா மொறு காய்ச்சிடும். இந்த வெயிலுக்கு நல்லா சுள்ளுன்னு அடிக்குது. வீட்டுக்குள்ளே இறங்கியாச்சு.